டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஷார்ட்கட். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? அதாவது கொடுத்துருக்கிற படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குப்பா. இந்த படத்தில் எத்தனை பேஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 1 2 இதை ரெண்டையும் கூட்டினாலே எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1 + 2 = 3. இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 3 முக்கோணங்கள் இருக்குது. சரியா? இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பேஸ் தான் கண்டுபிடிக்கணும். 1 2 3. இப்போ இந்த 3ஐயும் கூட்டிடணும். 1 + 2 + 3 கூட்டுனா 3 + 2 5, 5 + 1 6. அப்போ 6 முக்கோணங்கள் உள்ளது. சரியா? இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்கள். இதுலேயும் பேஸ் தான் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. அதுக்கப்புறம் இன்னொரு லேயரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் பேஸ் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ப்ளஸ் 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. இப்போ கூட்டுனா 10 + 10 20. இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 20 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்தது இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பேஸ் தான் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் 2 லேயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக நம்பர் போடணும். சரியா? 1 2. இதுக்கும் தனியாக நம்பர் போடணும். 1 2 3 4. சரியா? இதை கூட்டலாமா? 6 + 5 11, 11 + 4 15, 15 + 3 18, 18 + 2 20, 20 + 1 21. ப்ளஸ் இந்த சைடு இருக்க முக்கோணத்தை பார்ப்போம். 1 + 2னா 3. ப்ளஸ் 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. எல்லாத்தையும் கூட்டினோம்னா 21 3 24, 24 10 34. இப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குது? 34 முக்கோணங்கள் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, பேஸ் எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கூட்டிடணும். சரியா?